என்னதான் செய்கிறதுனே தெரியலையே! நம்ம ஃப்ரெண்டு சொல்கிற மாரி செய்கிறதா? அல்லது நம்ம அம்மா, அப்பா சொல்கிற மாரி செய்கிறதா? அப்படின்னு ஜானுக்கு ஒரே குழப்பம். இந்த குழப்பத்தோட நடந்து வந்த ஜான் டொப்புன்னு விழுந்தான் ஒரு ஆழ்குழியில. அவனோட சத்தத்தில் அங்கே எல்லாரும் கூடிட்டாங்க. அவனோட அப்பா, அம்மாவும் வந்தாச்சு. கயிற்றையும் தொங்க விட்டாச்சு. ஜான், இந்த கயித்தை பிடிச்சி வெளியே வா அப்படின்னு எல்லாரும் சொல்ல, ஜானுக்கு கயித்தை பிடிச்சி மேலே வர பயம். முதல்ல அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவன் மேலே வர அவனோட பேசுகிறாங்க. அவனுக்கோ மேலே வர பயம். எடுத்த எல்லா முயற்சியும் வீணாக கடைசியாக ஜானோட அப்பா கயிற்றை தொங்க விட்டாங்க. ஆனால் இம்முறை அவனோட அப்பா கயிற்றின் வழியே குழிக்குள்ளே இறங்குனாங்க. இங்கே என்னோட கூட நீங்கள் என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டான் ஜான். உன்னோடு கூட சேர்ந்து வெளியே வர்றதுக்காக இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னாங்க அப்பா. இப்போது ஜான் பயமே இல்லாமல் முதல்ல வெளியே வர, இரண்டாவதாக அப்பா வெளியே வந்தாங்க. இதைத்தான் இயேசுவும் நமக்கு செய்தார். தன் விண்ணக வாழ்வை விட்டு இறங்கி பாவ குழியிலிருந்து நம்ம தூக்கி எடுக்க வந்தார். இதைத்தான் நாமும் மற்றவங்களுக்கு செய்யணும். ஆலோசனை சொல்வதோடு நிறுத்தி கொள்ளாமல் அவர்களை அழைத்து வெளியே கொண்டு வர முயற்சி செய்யணும். துன்மார்க்கரோட ஆலோசனையில் பாவம் பண்ண இருந்த, காற்று பறக்கடிக்கும் பதற போல புழுதியில் விழுந்த. துன்மார்க்கரோட ஆலோசனையில் பாவம் பண்ண இருந்த, காற்று பறக்கடிக்கும் பதற போல புழுதியில் விழுந்து. என்ன துன்மார்க்கருக்கு விலக்கியே நன்மை தருகிறார், என்ன குப்பையில் இருந்து உயர்த்தியே பெருந்தகுதி கொடுக்கிறார். என்ன துன்மார்க்கருக்கு விலக்கியே நன்மை தருகிறார், என்ன குப்பையிலிருந்து உயர்த்தியே பெருந்தகுதி கொடுக்கிறார். நான் கர்த்தரை நம்பியிருக்கேன், என்ன கைவிட்டு போக மாட்டார். 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 ரோமர் 5:17 பின்பகுதி இப்படியா சொல்லுது: கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.